வந்திருக்கிற புதிய கமிட்டி, புதிய கரஸ்பாண்டன்ட், புதிய செக்ரட்டரி, புதிய பாஸ்டர்ஸ் எல்லாருமே புதியவர்கள். இதுதான் தட் இஸ் வாட் இஸ் மென்ட் இன் த பைபிள். கடவுள் புதுமையை விரும்புகிறவர். இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்புக்கு முன்பாக பழைய ஏற்பாடை யூத ஜனங்கள் அனுசரித்தார்கள். அதுக்கு முன்பே கிறிஸ்தவம் உண்டாயிட்டு சொன்னால் மெசியாயிசம் அது இருந்தது. அப்போதும் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே தேவகுமாரன் பிறப்பார். புதுமையை உலகத்துக்கு கொண்டு வரார். புதுமைங்கிறது மாற்றம் ஒன்றே மாறாது. இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றே மாறாது. டெய்லி சேஞ்சஸ். புதிய நாள் பெற்ற எவரிடே பைபிள் குறிப்பிட்டிருக்கிறது. மிக புகழ்பெற்ற ஒரு மிஷனரிஸ் காமன் பிளஸிங் மிஷன்ல அவங்க மோட்டோவே என்னன்னா பெட்டர் எவரிடே அப்படின்னு போட்டுருக்காங்க. டெய்லி நம்மளை சேஞ்ச் பண்றது, புதுமைப்படுத்துறது. இந்த புதுமையான ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். நீங்க மாணவர்கள நீங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வகுப்புகள் மாறி 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 புதிய வகுப்பு, புதிய ஆசிரியர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். புதுமையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த புதுமைங்கிறது மிக அழகான